சக்திகளால் ஆனவை. உலோக பூதங்களில் காற்றின் உலோக பூதம், நெருப்பின் உலோக பூதம், நீரின் உலோக பூதம், நிலத்தின் உலோக பூதம் மற்றும் ஆகாயத்தின் உலோக பூதம் என்று 5 பிரிவுகள் உள்ளன. இந்த பூதங்கள் நம்முடைய சக்திகளை பயன்படுத்தியே நம்மை தாக்கும். ஒரு உலோக பூதம் நெருப்பின் சக்தியை பயன்படுத்தும்போது அதை உன்னுடைய நெருப்பின் சக்திதான் வலிமையாக்குகிறது. ஆக நீ அவர்களை தாக்க அவர்கள் வலிமையாவார்கள் என்றாள் ராணி. சூர்யா அதிர்ச்சியடைந்தான். அப்படியானால் நான் எப்படி அவர்களை எதிர்கொள்வது? நான் என் சக்திகளை பயன்படுத்தினால் அவை என்னுடைய சக்தியாலேயே வலிமையாகின்றனவா? ஆமாம், அதனால்தான் உனக்கு ஒரு புதிய உத்தி தேவை என்றாள் ராணி. உன்னுடைய பஞ்சபூத சக்திகளை இணைத்து ஒரு புதிய கலவையை உருவாக்க வேண்டும். உன்னுடைய நெருப்பின் சக்தியை நீரின் சக்தியால் அடக்கி அதை காற்றின் சக்தியுடன் இணைத்து ஒரு புதிய வகையான தாக்குதலை உருவாக்க வேண்டும். இது உன்னுடைய சக்தியை பயன்படுத்தாமல் அவர்களுடைய சக்தியை சிதறடிக்கும் என்று விளக்கினாள். சூர்யா குழப்பத்துடன் இருந்தான். நான் ஒரு பொறியாளன். நான் எவ்வாறு இந்த சக்தி சமன்பாடுகளை கையாள்வது? ராணி சிரித்தாள். உன்னுடைய கைகளில் இருக்கும் சக்திகள் வெறும் சக்திகள் அல்ல. அவை உன்னுடைய மனதின் பிரதிபலிப்புகள். நீ அவற்றை ஒரு மென்பொருள் போல கையாளலாம். உன்னுடைய பகுப்பாய்வு சிந்தனையால் இந்த சக்திகளை நீ கட்டுப்படுத்த முடியும் என்றாள். அதே நேரத்தில் நாகராஜன் ஒரு மலை உச்சியில் அமர்ந்து ஒரு நீல நிற கோலத்தை பார்த்து கொண்டிருந்தான். அதில் சென்னை நகரம் ஒரு விளையாட்டு மைதானம் போல தெரிந்தது. இப்போது என் உலோக பூதங்கள் களமிறங்கட்டும். அந்த பஞ்சபூத பாதுகாவலன் என் படையை எப்படி எதிர்கொள்கிறான் என்று பார்ப்போம் என்று கர்ஜித்தான். நாகராஜனின் சிரிப்பு வானத்தில் எதிரொலித்தது. அது சென்னை நகரத்தின் மீது ஒரு இடியென தாக்கியது. திடீரென நிலம் குலுங்கத் தொடங்கியது. உயரமான கட்டிடங்கள் உலோக உருவங்களாக மாறத் தொடங்கின. சூர்யா இந்த தாக்குதல் தொடங்கியதை கண்டான். அது ஒரு மாபெரும் யுத்தத்தின் தொடக்கம். சூர்யா இந்த புதிய சவாலை எப்படி எதிர்கொள்வான்? ராணி சொன்னது போல அவன் தனது பஞ்சபூத சக்திகளை ஒரு புதிய கலவையில் உருவாக்கி உலோக பூதங்களை தோற்கடிக்க முடியுமா? கதை தொடரும்.